ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சிவப்பிரியன், இன்றைய அழைப்பு சந்திப்பு இதனுடைய நீட்சி எப்படி இருக்கும்? பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு அமையுமா? சுமூகமான தீர்வு வருதா இல்லையான்னு உச்சநீதிமன்றத்தில் தான் தெரியும். கவர்னர் ஒரு அஃபிடவிட்டோ இல்லை அவர் என்ன சொல்ல போறாருங்கிறத நம்ம அமைச்சர் ரகுபதி அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு. மீட்டிங் சுமூகமாக நடந்தது, உச்சநீதிமன்றத்தில் தெரியும். இது இப்ப இருக்கிற பொசிஷன். பட் இந்த மீட்டிங் எப்படி நடந்தது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த மீட்டிங் நடந்தது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுல பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் கொஞ்சம் வார்மா இருந்தது. கவர்னர் இவங்களை கூட்டிட்டு போறாரு. சிஎம் அந்த சால்வை போடும்போது அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த பரஸ்பரம் இந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது, இதெல்லாம் ஜனநாயகத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, கர்ட்டசிஸ். இன்னொன்னு, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுல ஆளுநரை எங்கேயுமே அவங்க குறை சொல்லல. அதே மாதிரி கவர்னரோட ஸ்டேட்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறை சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், நாங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு நடங்கன்னு முதலமைச்சர் கேட்கிறாரு. முதலமைச்சர் சொல்றாரு 10 பில்ஸ் நீங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அனுப்பணுங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயும் இல்லை. அந்த 10 பில்லு, அதுக்கப்புறம் மொத்தமா 21 பில்லு பெண்டிங்ல இருக்கு. அதுல ஒரு பில் கவர்னர் கிட்ட இருக்கு, மற்ற 20 பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. அந்த 20ல 10 நீங்க அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. 8 நாங்களே அனுப்ப சொல்லியிருக்கோம், ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. இன்னொன்று 2 நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த 10ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட இருக்கிற 1ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க திருப்பி நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு நாங்க சட்டமன்றத்தை முறையாக கூட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மீண்டும் அதை ரீஎனாக்ட் பண்ணப்போ நீங்க வித்ஹோல்டு பண்ணது இவர் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. வித்ஹோல்டுனா இட்ஸ் கன்சிடர்ட் டெட் அப்படின்னு. அதை சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கல, நிச்சயமா ஏத்துக்கல. 24ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ண அந்த பஞ்சாப் கவர்மெண்ட் டெட்னு அவர் பொது வெளியில தான சொன்னாரு, டாக்குமெண்ட்ல எதுவும் இல்லங்க. பொது வெளியில கவர்னர் சார் ஒரு மொராலிட்டி அது இல்ல சார். கவர்னர் பொது வெளியில சொன்னார்ல, அதையே சுப்ரீம் கோர்ட்ல அவரால் சொல்ல முடியல. அப்ப பொது வெளியில எதை வேணாலும் பேசலாம், சுப்ரீம் கோர்ட்ல பேசுறதுக்கு அப்போ என்ன கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கோ, அவருக்கு என்ன வரமுறைகள் இருக்கோ அதை தானே அவர் அங்கேயும் பேசணும். நீங்க வெளியில உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இட்ஸ் நாட் சப்ஜெக்ட் டு லீகல் இதுன்றதுக்காக நீங்க எதை வேணாலும் பேசலாமா? இது ஆளுநருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்குமே பொருந்தும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் பொருந்தும். அப்போ கவர்னர் இப்ப இன்னைக்கு நடந்திருக்க விஷயங்கள் இத அவங்க கவர்மெண்ட் சொல்றது என்னன்னா, அந்த 10 பில் இருக்குல்ல, திருப்பி நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சது அதை நீங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்ச அந்த ஆக்ஷனை வித்ட்ரா பண்ணுங்க. அது மட்டும்தான் இன்னைக்கு கோரிக்கை. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் படி அது சரியில்லைன்ற வார்த்தை முதலமைச்சரோ இல்ல அரசோ யூஸ் பண்ணல. அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி சொல்லல. இனி காலதாமதங்கள் செய்யக்கூடாது. காலதாமதம்ங்கிறது அப்புறம் வருதுங்க. அந்த 10ல என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் நீங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சீங்கல்ல, அந்த ஆக்ஷனை வித்ட்ரா பண்ணுங்க. அதை நீங்க அதை திரும்ப பெற்றுக்கொண்டு இமீடியட்டா அந்த 10 பில்லுக்கும் அப்ரூவல் கொடுங்கன்னு கேக்குறாரு. ரைட். இப்போ அதற்கான பதில் ஆளுநர் கொடுக்கல. அதற்கான பதில் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க போறாரு. அப்ப அது தீர்வா இல்ல இதனுடைய நீட்சி, போராட்டத்தினுடைய பிரச்சனையினுடைய நீட்சியா இருக்குமான்னு அன்னைக்குதான் தெரியும். ஆளுநர் ஆளுநருடைய அறிக்கையில 2 விஷயம், ஆளுநரோட அறிக்கைக்கு தான் வர. அதான் என்னன்னா, within the bounds of the Constitution of India ஒன்னு. ரெண்டாவது, பீரியாடிக் மீட்டிங்ஸ் வித் தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட். அதாவது பீரியாடிக் மீட்டிங்கும் வேணும், அதே போல வித்தின் த பவுண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ங்கற இது 2 வார்த்தை வித்தின் த பவுண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான சிஎம் கேக்குறாரு. சிஎம் ஒன்னும் நீங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா போங்கன்னு கேட்கலையே. சிஎம் கேக்குறது என்ன, கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இத அனுப்பணும்னு சொல்லல, நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க, கான்ஸ்டிடியூஷன் படி செயல்படுங்கன்னு முதலமைச்சர் சிஎம் கேக்குறாரு. ஆளுநர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. அதுதான் சொல்றேன். ஆளுநர் இப்போ நான் கான்ஸ்டிடியூஷன் பத்தி நடப்பேன்னு சொல்லியிருக்காருல்ல, நடக்கிறாரா இல்லையாங்கிறத நம்ம அவர் ஆக்ஷன் எடுக்கும் போது தானே பார்க்க முடியும். சரி, இந்த பீரியாடிக் மீட்டிங்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பீரியாடிக் மீட்டிங்ஸ் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு திரு பன்வாரிலால் புரோஹித்தாக இருக்கட்டும், திரு ஆர்.என். ரவியாக இருக்கட்டும், திமுக ஒரு கான்சியஸ் டிசிஷனை எடுத்தாங்க. ஆட்சி கட்டில இருக்கின்ற திமுக, அதாவது அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன், டிஎம்கேங்கிறது அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது நிறைய கட்சிகள்
முன்னாளில் இந்த ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க. நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் மீது எதிராக வரக்கூடிய அறிக்கைகள் எல்லாமே ஒண்ணு திரு டி.ஆர். பாலு அவர்கள் மீது வரும், அவர்களுடைய பெயர்ல வரும், இல்லைன்னா இந்த அமைச்சரவையில் ஆளுநரோடு டைரக்டா போய் இன்டராக்ஷன்ல இல்லாத இந்த கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் இல்லாதவங்க யாரோ அவங்க பேர்ல தான் வந்திருக்கு. குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இவங்க இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கடிதத்தை எழுதிய போது கூட அதில் துரைமுருகனோ அல்லது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ கையெழுத்திடவில்லை. அப்ப என்னன்னா கவர்னருக்குரிதான மரியாதையை நாங்கள் கொடுப்போம்ங்கிறது கான்சியஸ் டிசிஷன் இவங்க எடுத்துட்டாங்க. அதே ஸ்டாண்ட கவர்னரும் என்ன எடுக்கிறார்னா முதலமைச்சர் பதவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நான் கொடுப்பேன், ஆனா நான் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவர் சட்டத்தை யார் வேணாலும் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அவர் ஒரு விதமா இன்டர்பிரட் பண்றாரு, அது தவறுன்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு. ஸ்ரீராம் சார் சொன்னாரு இந்த டைட்டுலர் ஹெட் அப்படிங்கிறது, ராஜீவ் சொன்ன மாதிரி அந்த டைட்டுலர் ஹெட் இஸ் நாட் a titular head. Sir, that is what is not a titular headங்கிறது அந்த ஒரு ஆக்டுக்கு மட்டும்தான். அதே உச்சநீதிமன்றம் பஞ்சாப் ஆளுநருக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கின்ற அந்த வழக்குல சொல்லியிருக்கிறது என்னன்னா ஒரே ஒரு சின்ன வரிதான். The bench clarified that the governor acts on the aid and advice of the council of ministers. அதுக்கு முன்னால ஒரு வரி இருக்கு, the governor as an appointee of the president is the titular head of the state. அதுதான் நீங்க ஒரு ஆக்ட நீங்க ஜெனரலா போட்டு அவர் டைட்டிலர் ஹெட் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், திரு நாகராஜ் சார் அவர்கள் ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்னு உல்ஃபா மோடி அவர்களுடைய ஆட்சியில பிஜேபியில பண்ணியிருக்காங்கன்னு, கிரெடிட்ஸ் டு பிஜேபி. ஆனா அதே உல்ஃபா நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது அவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சது என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த டாக்ஸை முதல்ல ஆரம்பிச்ச யூபிஏ கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்க்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் அவங்க சொன்னதை நான் அவருக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்னொன்று, பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அதாவது கவர்னர் இங்க ஊழல் பெருசா இருக்கு, அதாவது யூனிவர்சிட்டிஸ்ல பல்கலைக்கழகங்கள்ல மிகப்பெரிய அளவில் ஊழல் இருக்கு, அதனால தான் நாங்களே பயங்கரமா ஒரு சர்ச் கமிட்டி எல்லாம் போட்டு நாங்க அப்பாயிண்ட் பண்றோம் கவர்மெண்ட்டோடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம அப்படின்னு இவங்க ரெண்டு அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஒரு கவர்னர் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர், அவர் மேல முந்தா நேத்து ஒரு துணைவேந்தர் கவர்னர் இல்ல சாரி வைஸ் சான்சலர், அவர் மீது முந்தா நேத்து ஒரு கரப்ஷன் கேஸ் அரெஸ்ட் பண்ணி பெயில்ல ரிலீஸ் பண்றாங்க. அது என்ன, அது எப்படி சொல்லுவாங்க? அப்போ இவங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் சர்ச் கமிட்டியும் தப்பா? அதுக்கு பதில் சொல்லிடுறேன். சார் நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இன்னொன்னு, திரு சூரப்பா அவர்கள் மீதும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் அவர் irregularities பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. சூரப்பா அவர்களை அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசு எதிர்த்த பிறகும் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அவரை அப்பாயிண்ட் பண்ணாரு. சோ அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரோம், நாங்க அப்பழுக்கற்றவர்களை வைஸ் சான்சலர்ஸா துணைவேந்தர்களா நாங்க நியமிக்கிறோம்னு சொன்ன நீங்க அப்பாயிண்ட் பண்ண ரெண்டு பேர் மீது இப்ப ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது அப்ப நீங்க எப்படி மாநில அரசு மட்டும் தப்பு பண்ணுதுன்னு சொல்லுவீங்க? அப்போ இங்க சிஸ்டமை மாத்தணும்னா ரெண்டு பேரும் சேரணும். நீங்க அவங்களை குறை சொல்றது, அவங்க இவங்களை குறை சொல்றதெல்லாம் இல்ல. அப்போ அந்த பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருடைய விஷயத்தையும் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபார்மர் வைஸ் சான்சலரோட விஷயத்தையும் எப்படி பாக்குறது? ஓகே, திரு நாகராஜ், இப்ப உங்களுக்கு தான் அந்த கேள்விகளை முன் வச்சிருக்கிறார். நான் வரேன் திரு ராஜீவ். இப்ப சூரப்பா விஷயத்திலையும் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் விஷயத்திலையும் ஊழல் இல்லாம நடவடிக்கை எடுத்திருந்தா ஏன் இப்படியான ஒரு சிக்கல் அந்த இடத்துல வருது, ஊழல் வருது அப்படின்னு அவர் கேட்கிறார். நான் நம்முடைய பத்திரிகையாளர் சிவபிரியன் அவர்கிட்ட சொல்லிக்கிறதெல்லாம் ரொம்ப நேர்மையான துணைவேந்தர் அவரை திட்டமிட்டு, நான் இப்போ சொல்றேன், அவர் நம்முடைய ஆளுநருக்கு நெருக்கமாக பல வகையில கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு துணையாக இருந்தவர். திட்டமிட்டு அவரை ஆளுநருக்கு நெருக்கமாக என்ன வார்த்தை அது? சட்டத்திற்கு ஆளுநருக்கு நெருக்கமாக அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப மத்த துணைவேந்தர் நெருக்கமா இல்லையா?
நெருக்கமாக சட்டத்துக்கு உட்பட்டு கல்வி தரத்தை மேம்படுத்துவதில் தமிழக அரசினுடைய தட்டுதலை தடுக்காமல் அதற்கு உதவி அளிக்காமல் நியாயப்படி செயல்பட்ட கவர்னரை சட்டத்திற்கு புறம்பாக இல்லாத விதிகளை எல்லாம் போட்டு மிரட்டி, நீங்க பார்த்திருப்பீங்க, ஜட்ஜ் அவரை ரிமாண்ட் பண்ணல, உடனடியா அவர் பெயில்ல விட்டுட்டார். பெயில் தான் மிரட்டி பார்த்திருக்கிறது தமிழக அரசு. ஒரு நியாயமான துணை நீங்க ஆளுநருக்கு நெருக்கமா இல்ல, என் கேள்வியை வாங்கிக்கங்க. ஆளுநருக்கு நெருக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஏன் ரெண்டா பிரிக்கிறீங்க? இப்போ ஒரு இரட்டை ஆட்சி முறை, இரட்டை நிர்வாகத்தை இங்க புகுத்தணும்னு பாக்குறீங்களா? அப்ப அப்படி வராது அதுக்கு அர்த்தம் இல்ல. அது காரணம் தமிழக அரசு இல்லைங்க. தமிழக அரசு கவர்னர் கலந்து கொள்கின்ற பல பல்கலைக்கழக விஷயங்கள்ல கலந்துக்கிறது இல்ல. நீங்க பாத்துருப்பீங்க, அமைச்சர்கள் கலந்துக்கிறது இல்ல. ஆனாலும் கூட அங்க நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது துணைவேந்தர் ஆகட்டும், வேந்தர் கலந்து கொண்டிருக்கின்ற பல இடங்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடக்குது. அது காரணம் என்னன்னா, இவரை போன்ற துணைவேந்தர்கள் மிக உதவிகரமாக கல்வி தரத்தை, நிர்வாகத்தை நடத்துவதற்கு உதவி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை துணையாக இருக்கின்றவர்களை அனைவரையும் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரே நிமிஷம், ஆளுநர் துணைவேந்தர் விஷயத்துல சொல்றீங்கல்ல, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மாநிலத்துல 14 அரசாங்கத்தால் நடத்தப்படும் பல்கலைக்கழகங்களின் வேந்தரா ஆளுநரின் அனைத்து அதிகாரங்களையும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் உட்பட ஆளுநர் கையெழுத்திடவில்லை. எனவே நாங்களே அந்த மசோதாவை ஒப்புதல் கொடுத்து அந்த நியமனத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்தில் நடத்தி இருக்கிறாங்க. அந்த மாநிலம் குஜராத் மாநிலம். அப்ப அங்க மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் திரு நரேந்திர மோடி. 2013 ஆளுநராக இருந்தவர் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒருவர் கமலா பெனிவால். அப்ப இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடியே 2013 ஆளுநருக்கு எதிராக இப்படி ஒரு நடவடிக்கையை துணைவேந்தர் விவகாரத்தில் மேற்கொண்டிருக்கிறார். இதுக்கு என்ன பதில்? இல்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இரண்டாவது சூரப்பா மேட்டர் வந்துட்டு இல்ல நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. முடிச்சிட்டு நம்ம சூரப்பாக்கு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கு நேரம் தரேன். சொல்லுங்க. ஓகே. அதாவதுங்க, நரேந்திர மோடி அவர்கள் இதே மாதிரி துணைவேந்தர்கள் நியமனம் செய்கின்ற பொழுது அன்றைய கவர்னராக இருந்தவர் சட்டத்திற்கு விரோதமாக, புறம்பாக கையூட்டுகளை பெற்றுக்கொண்டு தனக்கு வேண்டியவர்களை நியமிக்கின்ற முயற்சி நேர்மையான முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றைக்கு, நீங்க தயவு செய்து தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. நான் பேசுறேன். யாரு முடிவு பண்றது? இன்னைக்கு நீங்க மாநில அரசின் அதிகாரம் குறித்து பேசுறோம்ல, இன்னைக்கு மத்திய அரசை கடுமையா விமர்சிக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அன்னைக்கு 2013ஆம் ஆண்டு மோடியின் குஜராத் நடவடிக்கையை மேற்கோள் காட்டி மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பதவியில் இருந்து அவர்களை நீக்கி இருக்கிறது. அப்ப மம்தா பானர்ஜி உள்ளிட்ட எல்லாரும் மாநில அதிகாரத்தை பேசுவதற்கு 2013ஆம் ஆண்டு மோடியே அதை பண்ணி இருக்கிறாரு. அப்ப எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு பாஜக அதை எதிர்க்கிற அப்படி சொன்னா எப்படி சார் நம்புவாங்க? அதான் நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு லெனின் சொன்னாரு, நான் சொன்ன அவர் தவறா சொன்னாரு. இன்னைக்கு சட்டம் அமலில் இல்ல. இன்னைக்கு அங்க கவர்னர் தான் வேந்தர். இன்னைக்கு முதலமைச்சர் வேந்தர் அல்ல. இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. மத்தியிலே பாஜக ஆண்டு கொண்டு இருக்கிறது. நான் அதை பதிவு செய்ய விரும்புறேன். அன்றைய காங்கிரஸ் இருந்தது, ஊழலின் மொத்த உருவமாக காங்கிரஸ் இருந்தது. நான் சொல்றேன், அதை தடுப்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் சட்டமன்றத்தை கொண்டு வந்தார். ஆனா நீங்க தயவு செய்து நீங்க அதை திமுக அரசோட கம்பேர் பண்ணாதீங்க. சூரப்பா பத்தி சொன்னாரு, நான் சொல்றேன், சூரப்பா நியாயமாக செயல்பட்டார். அவர் மீது கமிஷன் போட்டீங்க, என்னாச்சு? இப்ப எடுங்க சார், நீங்க கமிஷன் எடுங்க, அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க. கமிஷன் போட்டீங்க, யாரு போட்டா கமிஷன்? அதுக்கப்புறம் கைவிடப்பட்டது. ஏனென்றால் சூரப்பா நியாயமாக செயல்பட்டார். அதிமுக ஆட்சியில போட்டாங்க. போட்டீங்கன்னா அது நீங்க இவங்க சொல்ற மாதிரி ஆயிடும்ல. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லையா? அது கவர்மெண்ட் தான் சார். ரைட், கரெக்ட் தான் சார். எடுத்து கரெக்ட்.
சொல்லுங்க Prove பண்ணுங்க. கரெக்டா சொல்லணும்ல சார் அப்ப அவரு நான் சொல்றேன் சிபிஐ செய்ய வேண்டிய வேலையை சிபிஐ ஒரு நிமிஷம் சிபிஐ செய்ய வேண்டிய வேலையை டிவிஎஸ்சி செய்யுது. நான் கேக்குறேன் ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்யுங்க சார். சரி போங்க சார், உங்க கையில சட்டம் இருக்குல்ல. அது அஜித் Okay. பவாருக்கு நேரா பண்ண சரி நன்றி சொல்லுங்க. ராஜீவ் சொல்லுங்க. இல்ல ஊழலை பத்தி பேசுறப்போ அஜித் பவாரையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். ஒரு நாராயண் ராணேவை கணக்குல வச்சுக்கணும். ராஜீவ் முடிச்சிட்டோம். அசாம் சர்மாவை கவனத்துல வச்சுக்கிட்டு இவங்க ஊழல் ஒழிப்பை பற்றி பாஜக பேசலாம். பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து நாங்கெல்லாம் உலக உத்தமர்கள், ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து கட்டமைக்கிறாங்க. 7 லட்சம் கோடி ரோடு போறதுல ஊழல் நடந்துச்சுன்னு சிஏஜி சொல்லிச்சு. அது உண்மைதான் சார், உண்மைதான். அது மாற்று ஊழல் கருத்து இல்லை. அது நிரூபிக்கப்பட்டது. ஊழல் எங்க சொல்லிருக்காங்க சிஏஜில? சார் அதெல்லாம் அதான் முறைகேடு ஊழல் காஸ்ட் ஓவர் ரன் முறைகேடு சொல்ற பல பொய்கள் இது ஒரு பொய், அவ்வளவுதான். ஓகே முறைகேடு இல்ல காஸ்ட் இல்லை. ஓவர் ரன் போங்க சார், ப்ரூவ் பண்ணுங்க சார். போய் ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப இன்னத்துக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ் போட்டுறீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போட்டுக்கணும். 7 லட்சம் ஊழல் ஏங்க போல? சரி அவர் பதில் சொல்லிட்டு அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. சார் ரஃபேல் வழக்குல இருங்க பதற வேணாங்க சார். ரஃபேல் வழக்குல சரி சரி சரி